பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் மொக்கன்னு நெனச்சு தான் வந்தேன். வேற படத்துக்கு போலான்னு தான் ஐடியா இருந்தது. பட் சரி ரோஹிணி தியேட்டர் வந்துட்டோம். இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் ரொம்ப 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 பிடிச்சிச்சு. ஆமாம். ஆனால் வந்து ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ அவ்வளோ நெகட்டிவ் ஹேட்ரட் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குன்றாங்க. சூர்யாவோட ஆக்டிவ்னா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்றாங்க. அதுக்கப்புறம் கதையும் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரெசென்ட் நடக்கிற கேரக்டர் அப்புறம் பாஸ்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ன்றாங்க. அப்புறம் எண்டிங்ஸ் கிளைமேக்ஸ் கேட்டால் கிளைமேக்ஸ் வந்து கார்த்தியோட கேமியோ நல்லா இருக்குன்றாங்க. படம்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது ப்ரோ. ஆர்ட் ஒர்க்கு, சினிமோட்டோகிராஃபி, சூர்யா ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் மட்டும்தான் ஒரு கிரிஞ்சாக இருக்குது. இல்லை ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன் டைம் மஸ்ட் வாட்சபிள் தான். 3D எக்ஸ்பீரியன்ஸ், கிராஃபிக்ஸ், விஷுவல் எல்லாமே ரொம்ப நல்லா எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது, பட்டு அது ரொம்பலாம் சொல்ல முடியாது. பெருசாக அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படத்தை நெகட்டிவ் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. போன உடனே படம் நல்லா இல்லை. ஸ்டார்டிங்கே 2024 கட்டுறாங்க, படம் நல்லா இல்லை. அதனால ஃபுல் படமும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். மேக்கிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது பழங்காலத்து சீனு எல்லாமே கரெக்டாக. 3Dலாம் நல்லா இருந்துச்சு. 3Dயில் பார்க்கவே நல்லா இருக்கு. 20 நிமிஷம் இவங்க முன்னாடியே வந்துட்டாங்க ப்ரோ. இவங்களுக்கு கதை புரியல, எனக்கும் கதை புரியல. என்ன பண்ணுறாங்க? சரி, ஓகே, 200 3Dயில் பார்த்தோம், நல்லா இருக்கு. சூர்யா படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. சூர்யா படம் அதனால தேட்டரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் சூர்யாக்காக படம் பார்த்து நல்லா இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருக்கோம். என்ன நடக்கும்னு தெரியல. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் மொக்கன்னு நெனச்சு தான் வந்தேன். வேற படத்துக்கு போலான்னு தான் ஐடியா இருந்தது. பட் சரி ரோஹிணி தியேட்டர் வந்துட்டோம். இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் ரொம்ப 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 பிடிச்சிச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஃபைட்டிங் சீன் வரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ரொம்ப மொக்கையாக இருக்கும் மீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் நல்லாவே இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஓவராலாக பிடிச்சிச்சு. பட் இப்போ கரண்ட்டாக இருக்க 2024 அந்த இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது கனெக்டும் பண்ணிக்க முடியல. அது சுத்தமாக ஃப்ளாப் மாதிரி இருந்துச்சு. கார்த்தி இன்ட்ரோ சீனுமே வந்து எப்போவுமே ஒரு ஃபைனலாக வில்லனுனா வந்து ஒரு நல்ல இமேஜ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் கார்த்திக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ரோலாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி ப்ரோ. சூர்யா சார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவர் அப்படியே அவர் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸ்க்ரீனில், வேறு எதுவுமே பார்க்கல. 3D எஃபெக்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதனால் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ அதிகமாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கோவா சீன்ஸு ஸ்டார்டிங் போனோடனே ஒரு அட்ராக்ஷன் இல்லை ப்ரோ. நம்ம வந்தோடனே ஒரு எஃபெக்ட் தேடுவோம்ல, அதுவும் இல்லாமல் எனக்கு இன்ட்ரோ சீனுமே சூர்யா இன்ட்ரோ சீனுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ரொம்ப இன்ட்ரோன்னு அதுவே ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. பட் கதை ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு நான் 10க்கு 8 கொடுப்பேன். தேங்க்யூ. போலாமா ப்ரோ? படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு ப்ரோ? படம்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது ப்ரோ. ஆர்ட் ஒர்க்கு, சினிமோட்டோகிராஃபி, சூர்யா ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் மட்டும்தான் ஒரு கிரிஞ்சாக இருக்குது. மற்றபடி படம் ஃபுல்லாக விறுவிறுப்பாக போகுது. எங்கேயுமே லேக் இல்லை. லாஸ்ட்டில் கொஞ்சம் கிரிஞ்ச் சீன்லாம் வரும். பட் ஆனால் இந்த மாதிரிலாம் படமே வந்ததில்லை தமிழ் சினிமாவில். இதெல்லாம் பாராட்ட வேண்டிய முயற்சி. இந்த நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புற அனில்ஸ்க்கு இது முக்கியமாக சொல்லிக்கிறேன் நான். எதனால் இப்போ இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு? ஆக்சுவலி மேபி ஹை எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருப்பாங்க. இந்த படம் கனெக்ட் ஆகாமல் போயிருக்கும். புது முயற்சி இல்லை இது, அதனால். ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா நம்ம தமிழ் சினிமாவில் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட வாங்க. 3D ஒர்க் பெஸ்ட்டு இது. ஓகே, தேங்க்யூ. படம் ஓகே, மேக்கிங்லாம் பெர்ஃபெக்ட், 100% சொல்லலாம். அந்த இந்த 2024 நடக்கிறது சுத்தம் ஓகே. அது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இந்த படத்தை வந்து ரொம்ப நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு. போன உடனே படம் நல்லா இல்லை. ஸ்டார்டிங்கே 2024 கட்டுறாங்க, படம் நல்லா இல்லை. அதனால ஃபுல் படமும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். மேக்கிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது பழங்காலத்து சீனு எல்லாமே கரெக்டாக. 3Dலாம் நல்லா இருந்துச்சு. 3Dயில் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் டிசப்பாயிண்ட் இல்லை. எனக்கு வந்து மேக்கிங் பிடிச்சிருந்துச்சு, அதனால எனக்கு ஓகே. அவ்வளோதான். ஸோ இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னா என்ன ப்ரொசீஜர்? நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் அந்த கோவா சீன்லாம் எடுத்துகிட்டு இதை மட்டுமே கதையை எடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். நெகட்டிவ் ரிவ்யூ சார் எனக்கு சார் மெசேஜின்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா நார்மலாக என்னது கதை தமிழில் பேசுகிறது அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ரேட்டிங் எவ்வளோ ப்ரோ கொடுப்பீங்க? 10க்கு 5, 6 அவ்வளோதான். நீங்கள் மேக்கிங்னா 100% அவ்வளோதான். எனக்கு அது மட்டும் தான் பிடிச்சிருந்த படத்தில். சூர்யா தான். படம் ஃபுல்லாக சூர்யா தான். வேறு எதுவுமே இல்லை. சூர்யா ஃபுல்லாக நடிச்சு, சூர்யா ஃபுல் எஃபெக்ட் போட்டு நடிச்சனால தான் இந்த படம் ஓகே. கார்த்திக் சார் வேறு வந்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், கடைசியாக அடுத்த பாட்டுக்கு வருவாராக இருக்கும். மேபி ஃபுல் பாட்டுக்கு வருவார் அடுத்த பாட்டுக்கு. ஓகே.
கங்குவா பார்க்க வந்திருக்கோம், சூர்யாவோட கங்குவா. ஸோ ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூவாக இருக்குது. ஸோ எதை நம்பி நீங்கள் ஆமாம், நானும் வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்தோம். ஃபஸ்ட்டு டீசர்லாம் வரும்போது நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சு அப்புறம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஏதோ இருக்குது படத்தில், பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து நார்மலாக ஒரு லவ் மூவியாக இருக்கட்டும், நார்மலாக ஒரு ஃபைட் ஆக்ஷன் மூவி அந்த மாதிரியாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் வந்து வந்ததில்லை. அதுவும் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு சில சீன்ஸ். அந்த மாதிரிலாம் வந்து பாகுபலி லெவலுக்கு இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹைப் வந்து இவங்க நிறைய கொடுத்துட்டாங்க. அதனால தான் நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்னு தெரில. பட் படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்திருக்கும். ஓகே நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், ஆனால் வந்து ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ அவ்வளோ நெகட்டிவ் ஹேட்ரட் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குன்றாங்க. சூர்யாவோட ஆக்டிவ்னா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்றாங்க. அதுக்கப்புறம் கதையும் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரெசென்ட் நடக்கிற கேரக்டர் அப்புறம் பாஸ்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ன்றாங்க. அப்புறம் எண்டிங் கிளைமேக்ஸ் கேட்டால் கிளைமேக்ஸ் வந்து கார்த்தியோட கேமியோ நல்லா இருக்குன்றாங்க. பாட்டும் வந்து நம்ம ஆல்ரெடி படம் வரதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டாச்சு, நல்லா தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் படம் எனக்கு பிடிக்கல, படம் கன்றாவியாக இருக்குது அப்படி. அது வந்து ஒரு படம் நல்லா இல்லைன்றது வேறு, ஆவரேஜ் மொக்க அப்படின்றது வேறு. இவர் சூர்யா கன்றாவியாக நடிச்சிருக்காரு, இவர் இந்த பாட்டு போட்டுருவேன். அதுவும் மியூசிக்கெல்லாம் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவ்வளோ கலாய்க்கிறாங்க. புஷ்பா படத்துக்குலாம் அவர் வந்து அவ்வளோ ரெக்கக்னைசேஷன் கிடச்சிது. இவரை போட்டு இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க இவரை. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஹேட்ரட் இருக்குது, ஒரு கும்பல் வந்து இந்த படத்துக்கு வந்து ஹேட்ரட் அப்படின்ற மாதிரி சுற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருக்குது. ஸோ எப்படி பார்க்க போறீங்க? நீங்க அப்படியே இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க பாத்துட்டு வந்து நாங்க சொல்றோம். பார்த்துட்டு வந்து எத்தனை மணி வெளில வருவீங்க? 10 மணி வரையும் நான் இங்கே நிற்க முடியுமா சொல்லுங்க. சரி, இப்போ படம் நல்லா இருக்குது சொல்லணும் உங்களுக்கு, அவ்வளோதானே. எக்ஸ்பெக்டேஷன் எப்படி எதுக்காக ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூவாக இருக்குது? ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? எதனால இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ? டிக்கெட் போட்டாச்சு, பாக்கணும்னு வந்துட்டோம். சரி, கொடுங்க நான் சொல்கிறேன். சூர்யாக்காக சூர்யா படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. சூர்யா படம் அதனால தேட்டரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் சூர்யாக்காக படம் பார்த்து நல்லா இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருக்கோம். என்ன நடக்கும்னு தெரியல. சும்மா சொல்லுங்க bro, படம் எப்படி இருக்கு? 20 நிமிஷம் இவங்க முன்னாடியே வந்துட்டாங்க ப்ரோ. இவங்களுக்கும் கதை புரியல, எனக்கும் கதை புரியல, என்ன பண்ணுகிறாங்க. சரி ஓகே, 200 3Dல பார்த்தோம், நல்லா இருக்கு விஷுவலி. மிச்சபடி என்ன ப்ரோ நல்லா இருக்குங்கிறீங்க? அது நான் சொன்னல 3Dக்காக வந்து பார்க்கலாம். என்ன சேனல் தாறுமாறு. தாறுமாறு